மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் சாலையோர பலாமரங்களை தேடி வரும் காட்டு யானைகள். மலையடிவார பகுதிகளில் பலாப்பழங்களை விற்க வனத்துறை தடை. பலாப்பழ சீசன் காரணமாக மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி செல்லும் வனம் சார்ந்த சாலையோரம் உள்ள பலா மரங்களை தேடி காட்டு யானைகள் வருவதால் வனத்துறையினரின் அறிவுறுத்தலின்படி மரங்களில் பழுத்து மனம் வீசும் பலாப்பழங்களை வெட்டி அப்புறப்படுத்த அறிவுறுத்தியுள்ள வனத்துறை கல்லாறு சாலையோரம் பலாப்பழ விற்பனைக்கும் தடை விதித்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டி செல்லும் சாலையோரம் அரசு மற்றும் தனியார் தோட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட பலாமரங்கள் உள்ளன. தற்போது சீசன் காரணமாக இம்மரங்கள் அனைத்திலும் கனிந்து தொங்கும் பலாப்பழங்களை உண்ண காட்டு யானைகள் வருகின்றன. நுகர்வு திறன் அதிகமுள்ள யானைகள் பலாப்பழங்களின் வாசனையால் ஈர்க்கப்பட்டு பலாமரங்கள் உள்ள பகுதிகளில் முகாமிட்டுள்ளன. இதனால் யானைகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்தபடி உள்ளதோடு பகல் நேரங்களில் கூட யானைகள் நடமாடுவதால் இச்சாலைகள் வெளியே பயணிப்போருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு சாலையோர பலாமரங்களில் உள்ள பழங்களை உடனடியாக வெட்டி அப்புறப்படுத்த வனத்துறை கொடுத்த அறிவுறுத்தலின் வருவதோடு இப்பகுதியில் சாலையோரம் வியாபாரிகள் பலாப்பழங்களை விற்கவும் தடை விதித்துள்ளது. மேலும் கல்லாறு பகுதியில் தனிக்குழு அமைத்து கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளது.